ஹாய் ஹலோ வெல்கம் டு MKTNBC. இன்றைக்கி இந்த புக்கு தான் பார்க்க போகிறோம். டேஃப்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பழைய புக்கு. இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து அவங்க ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஆல்ரெடி இந்த புக்கு வச்சுருக்கவங்க விட்டுருங்க, இல்லாதவங்க பார்த்துக்கோங்க. என்கிட்ட பழைய புக்கே இல்லை, ஸோ 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள பழைய புக்கே இல்லை, ஸோ நான் ப்ரிண்ட் போடுறேன் அந்த மாதிரிலாம் இது பண்ணாமல் இந்த ஒரு புக்கு 300 தான். ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300, 336 பக்கம் இருக்குது. புக்கு வேணால் இந்த கீழே காட்டுற ஃபோன் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு புக்கே போதும், ஏன்னா நிறையா புக்கு வாங்கி இடத்த அடிச்சு வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு புக்கே போதும். புக் பற்றி நான் ஃபுல்லாக எல்லாமே சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திருக்குறள் பற்றின டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 6 to 12 வரைக்கும் இருக்கிற செய்யுள் பகுதி மட்டும். அதுக்கடுத்து வந்து உரைநடையும் துணைப்பாடமும் சேர்த்து, ஏன்னா உரைநடை துணைப்பாடம் இருக்கும் தெரியுமா, அது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க 6லேருந்து 12 வரைக்கும். அதுக்கடுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணமும் வந்து தனித்தனியாக பிரித்து, இலக்கணத்தில் 5 வகை இருக்குது தெரியுமா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணை, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இலக்கண பகுதியில் இருக்கிற அந்த இலக்கணத்தில் வந்து பாட்டெலாம் கொடுத்துருப்பாங்க மனப்பாடப்பட்ட, அதில் உள்ளதெல்லாம் பிரித்து பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. நமக்கு சிலபஸில் நியூ சிலபஸில் உள்ளது எல்லாமே கவர் ஆகுது. இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே திருக்குறள். ஸோ திருக்குறள் பற்றின செய்தி, அந்த திருவள்ளுவருக்கு மயிலாப்பூரில் ஒரு கோவில் இருக்குது, வள்ளுவர் கோட்டை நுங்கம் பக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த புக்கு பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன், அதனால தான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ நல்லாயிருக்கு. நிறைய எக்ஸ்ட்ரா டேட்டா ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியலும் படிச்சிருப்பீங்க, பட் அதில் இல்லாததும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த மறைமலை அடிகளார் சொன்னதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டா கணக்கிறோம், இந்த இதெல்லாம் இருக்குது. இது வந்து 6ஆம் வகுப்பு செய்யுள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ராமலிங்க அடிகளார், கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான், அந்த இது இருக்கும். அவரை பற்றின டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நாலடியார்லாம் பார்க்கும்போது இது கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொஞ்சம் இருந்துச்சு, அதை விட எக்ஸ்ட்ரா டேட்டாவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாததாக இருந்துச்சு. அது வந்து புறநானூறு பற்றினது, அந்த ஔவையார் பற்றினது, ஸோ நாலடியாரில் உள்ள டேட்டா, ஸோ அதில் எத்தனை இயல், எத்தனை அதிகாரம், அதை தொகுத்தவங்க, இந்த மாதிரி எல்லாமே ப்ரீவியஸ் இயர்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா அகாடமியில் உள்ளவங்கலாம் எப்படி பாஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியும் போது தான் இவங்க இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நல்லா கொடுக்குறாங்க. இதை படித்து தான் இந்த அகாடமியில் படிக்கிறவங்களாம் சீக்கிரம் பாஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொரு இது முடியும் போதும், இப்போ 6ஆம் கிளாஸ்னால் 6ஆம் கிளாஸ் முடியுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன கொடுக்குறாங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுப்பாங்க. அதில் உள்ள சொற்பொருள் ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், 6ஆம் வகுப்பு முடியுதா, இங்கே பின்னாடி ஃபுல்லாக சொற்பொருள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பிரித்தெழுதுக மொத்தமாக, இப்போ நமக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் சிலபஸில் உள்ளது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக டோட்டலாக கொடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் மொத்தமாக ஒரு ரிவிஷன் ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. ஓகே, உள்ளேயும் கொடுத்துருக்காங்க, உள்ளே நீட்டாக இருக்குது. ஆனால் வெளியில் மொத்தமாக கொடுக்கும்போது அது ஈஸியாக நம்ம மொத்தமாக சேர்த்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்குது. அதுக்கடுத்து 7th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்டு, இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது 8ஆம் கிளாஸு. ஸோ மொத்தமாக அது எல்லா பொருளையும் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 8th வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் பிரித்தெழுதுகள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ கொடுத்துருக்காங்க. இப்படி தான் 9th 10th எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு இதில் உள்ள செய்யுள்ள மொத்தமாக கொடுத்துட்டு பின்னாடி லாஸ்ட்டாக அந்த சொற்பொருள் பிரித்தெழுதுக, ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. புக்கே இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து பழைய புக்கே இல்லை, நான் ப்ரிண்ட் போட போகிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லி ப்ரிண்ட் போட்டு வேஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரே புக்காக கிடைக்கிறதில்ல. ஸோ மொத்தமாக நீட்டாக வாங்கி வச்சுக்கோங்க, நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஒரே புக்காகவும் இருக்குது, நல்லா நீட்டாக 336 பக்கம் தான் இருக்குது, 300 தான். ஸோ கொடுத்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், 12ஆம் கிளாஸ்லாம் இருக்குது. அந்த பாட்டு, அந்த தலைப்பு, அதை பற்றின கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ திருக்குறள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ வந்து 20 அதிகாரம் இருக்குது சிலபஸில். ஸோ இது வந்து பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி போட்டது. ஏன்னா இது வந்து புக்கு முன்னாடியே போட்டாங்கன்னு நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். ஏன்னா இப்போ நான் பழைய புக்கு படிச்சுட்ருக்கேன்னா, ஸோ பழைய புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அது சம்மந்தமாக தேடி பார்க்கும்போது அந்த புக்கு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி தான், பழைய சமச்சீர் புத்தகம், பழைய புக்குனால அது சமச்சீர் புத்தகம் தான். ஸோ அப்படி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பயிற்சி செய்கிறதுக்காக இந்த வினாக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வினாக்கள் பின்னாடி ஆன்சர் இருக்கும். இது ஃபுல்லாக பயிற்சி செய்கிறதுக்கான வினாக்கள். அதாவது செய்யுள் படித்து முடிச்சிங்களா, செய்யுளுக்கான இந்த வினாக்கள். அதுக்கடுத்து அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக இது இருக்கும்,
டெஸ்ட் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். போட்டுட்டு இந்த ஆன்சர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்படி இருக்குது. அதுக்கடுத்து அதில் உள்ள பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸசைஸ்க்கு. அதாவது ஒவ்வொரு இதுலேயும் பொறுத்துக இருக்கும். அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரே இதாக இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ஆன்சர் இருக்குது. ஸோ அதனால் பொறுத்துகையும் பார்த்த மாதிரி ஆச்சு. ஏன்னா நீங்கள் கேட்பீங்க பொறுத்துக்கெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன். 2வது வந்து உரைநடை துணைப்பாடமும் கொடுத்துருக்காங்க. இதில் உவேசாவை பற்றி பார்த்தேன். உவேசாவை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்லாம் இருந்துச்சு. ஏன்னா அந்த புக்கில் உள்ளதை தாண்டி எக்ஸ்ட்ரா உள்ளது நிறையா இருந்துச்சு. அவரோட தமிழ் பணிக்கு உதவியவர் தியாகராஜர் செட்டியார், பதிப்புத்துறை வேந்தன் அழைக்கப்படுறாரு. மகோபாத்தியா அந்த பட்டம் வந்து 1906 சென்னை அரசாங்கம் கொடுத்தது. யார் காப்பார் என்று எண்ணிய போது நான் காப்பேன் என்று வந்தவர் வந்து உவேசா. இது வந்து இந்த புக்கில் இருக்காது. 8th புக்கு என்னவோ 7th படிக்கும்போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் படிப்பீங்க. இவரோட டீச்சர் அவரை பற்றி படிக்கும்போது அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அங்கே உவேசா வருவார். ஸோ அதை பற்றினது தான். அடுத்தது இந்த ஊரும் பேரும் ராபி சேதுப்பிள்ளை எழுதினது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ துணைப்பாடமும் உரைநடையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஆன்லைனர் மாதிரி இருக்கும். ஸோ நீட்டாக கொடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா அதில் அதிகபட்சமாக 20-21 ஒன்வேர்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். காமராஜர் பற்றின டீட்டெயிலாம் நிறையா இருந்துச்சு. கண்ணதாசன் பார்த்தேன். பெரியார்லாம் வந்து சிலபஸில் இருக்காங்க நமக்கு. ஸோ கண்டிப்பாக தேவை. காந்தி இருக்கார், வள்ளலார் இருக்கார். ஸோ வள்ளலார்லாம் 10th புக்கில் இருப்பார். ஸோ அண்ணா அந்த பொங்கல் விழா சொல்லிட்டு ஒரு இதில் இருப்பார். ஸோ அதுக்கடுத்து 11th 12thலாம் இருக்குது. துணைப்பாடம் நம்மளாம் படிச்சிருப்போம். பால்வண்ணம் பிள்ளை கதை இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து அதுக்கான பயிற்சி வினாக்கள் இருக்குது. ஸோ அதை வந்து படிச்சுட்டு அதிலேருந்து ஒன்லைனர் மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பொறுத்துகையும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ செய்யுளில் தான் வந்து பிரித்தெழுதுக சொற்பொருள் இருக்கும். இதில் இருக்கணுமான்னு கேட்காதீங்க. இதில் இருக்காது. இதுக்குள்ள வந்து நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்காக ஒன்லைனர் 1 மார்க்காக கேட்டிருக்காங்க. இதுக்கான பொறுத்துகையும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது வந்து 2வது இது பார்த்துட்டோம். அடுத்து இலக்கணம். இலக்கணத்தில் வந்து மொத்தம் 5 வகை இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க. இந்த ஒன்லைனர்லாம் காட்டுறேன். ஸோ ஒன்லைனில் பக்கத்தில் ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இலக்கணம் பார்க்குறோம். ஸோ இலக்கணம் பார்க்கும்போது 5 வகை இலக்கணம் இருக்குது. ஸோ அந்த 5 வகை இலக்கணத்தையும் ஒவ்வொன்றா இது பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து எழுத்தும் சொல்லும் வந்து இருக்குது, சிலபஸில் இருக்குது. ஸோ அதில் உள்ளது எல்லாமே அதில் கவர் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தேன் எப்படி அந்த குறுக்கம், அந்த மயங்கொலி எழுத்துக்கள், ர இனெழுத்துக்கள், இது வந்து சொல்லிலக்கணம், அந்த திசை சொல் இலக்கண அடிப்படையில் இலக்கிய அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த தொடர்கள், தன்வினை, பிறவினை, செயற்பாட்டு வினை, இந்த வேர் சொல் எடுத்துடுது, இந்த மாதிரி இருக்காங்க. சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இதில் உள்ளது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்த்தேன். இதான் இங்கே பாருங்கள், அந்த செயற்பாட்டு வினை, செய்வினை, தன்வினை, இந்த இதெல்லாம் இங்கே இருக்கா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் உள்ள சிலபஸ்க்கு ஏற்றாப்பில் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 3வது பொருள் இலக்கணம். இந்த அகம்புறம்னு படித்த ஒரு பாக்ஸ் படிப்போம் தெரியுமா 10th புக்கில், உரிப்பொருள், கருப்பொருள், இந்த மாதிரிலாம் படிப்போம் தெரியுமா? ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ சிலபஸ் கிடையாது, பட் இருந்துச்சு. அதுக்கடுத்து யாப்பு இலக்கணம். யாப்புனா அந்த அசை பிரித்து இது பண்ணுறது, நேரசை நிறையசை, அது யாப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கே ஒரு சில நேரம் புரியாது. அதனால் அதுக்கடுத்து அணி இலக்கணம் இருக்கும். அணி இலக்கணம் வந்து இந்த அணினா இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான ஒரு பாட்டு படித்தா போதும். ஸோ அந்த பாட்டு தான் கேட்பாங்க. அதில் திருக்குறள் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து விடுபட்ட திருக்குறளை ஃபில் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி இது வந்து இந்த திருக்குறளில் எந்த அணி வந்துருக்கு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதான் இது. ஸோ அதில் இருக்கிற, அதாவது இந்த இலக்கணத்தில் வந்து மனப்பாடம் பாட்டெலாம் இருக்கும் தெரியுமா? அதில் இருக்கிற சொற்பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள பிரித்தெழுதுக. ஸோ பிரித்தெழுதுகளுக்கு சிம்பிளாக புணர்ச்சி சொல்லி கொடுத்துட்டு அதில் இருக்கிற பிரித்தெழுதுக எல்லாமே இங்கே கொடுத்துருந்தாங்க. இதை இன்றைக்கி தான் படித்தேன். அதுக்கடுத்து எதிர்ச்சொல். ஸோ இதில் ஃபுல்லாக இதில் உள்ளது, அந்த மொத்தமாக உள்ளது. அதுக்கடுத்து இந்த பொருந்தாத சொல், பிழை திருத்தம், மரபு பிழைலாம் இருக்கும் தெரியுமா? ஆடு கத்தும், இந்த மாதிரிலாம். ஸோ சோறு உண்டான், உணவு உண்டான், பால் பருகினான், இந்த மாதிரி இது. வாழைத்தோட்டம், இந்த மாதிரி இது. அதுக்கடுத்து இந்த மரபு தொடருக்கான இது. வலுவ சொற்கள், இந்த பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அதுக்கான கரெக்டான சொல் என்னென்னு சொல்லிட்டு எழுதுவோம் தெரியுமா? ஸோ அந்த இது வலுவ சொற்கள் நீக்கி எழுதுறது. அதுக்கடுத்து உவமை தொகையெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல், பசுமரத்தாணி போலலாம் படிப்போம் உவமை. ஸோ அந்த இது. அதுக்கடுத்து தமிழ் டிரான்ஸ்லேட்டர், இது ஃபுல்லாக பழைய புக்கில் உள்ளது. அதுக்கடுத்து இது ஃபுல்லாக மயங்கொலிகள், ர ல ல ல ல ந ந ந. ஸோ அது.
அதுக்கடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன ஒன்று பார்த்தேன்னா, 42 ஓரெழுத்து ஒரு மொழி புக்கில் இருக்குது தெரியுமா? அதுக்கு மட்டும்தான் இவங்க வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் எடுத்து கொடுத்து போட்டிருந்தாங்க. மற்றபடி கவர்மெண்ட் மெட்டீரியலில் 68 இருக்குது. ஆனால் அந்த 68யுமே கொடுக்கல. இவங்க வந்து இந்த 42 தான் இவங்க வந்து பிரித்து போட்டிருந்தாங்க. அது கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் மெட்டீரியலில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இவங்க மொத்தமாக எடுத்து ஒவ்வொன்றா கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. அதுக்கடுத்து அகர வரிசை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியாக படிச்சிடுறாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க. அவங்க டேஃப்னால் டெஸ்ட்டும்பாங்க தெரியுமா? ஸோ டேஃபோட டெஸ்ட்டு ஏன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதான் இப்போ தான் புரியுது. ஸோ அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாக பயிற்சி. ஸோ எல்லாமே படிச்சிட்டேன் நான் இந்த இதை. ஸோ அதுக்கடுத்து இந்த புக்கு வேணால் வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்குது, பார்த்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு தான் இது. இப்போ நடந்த குரூப் 1க்கு 2024க்கு முன்னாடி ஒரு 2022 குரூப் 1 நடந்துச்சு. அதில் வாங்கினவங்க ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷன் நடந்துச்சு. இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.